மதுரைக்குள்ள போனாலே அம்மா மெஸ், கோனார் மெஸ், பாட்டி கடை கறி தோசை அப்படின்னு சொல்லி எங்க சுத்தினாலும் கறி தோசை தான். இன்னைக்கு அந்த கறி தோசை ரெசிபி தான் நம்ம சேனல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி என்ன, அதை விட சூப்பரான டேஸ்ட்ல இருக்க போது இந்த கறி தோசை. நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது உங்க வாயில எச்சில் ஊறுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணிடாம இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. கறி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேன்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல பொடுசா நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், இல்லாட்டினா தோசை எல்லாம் முழுசாக தெரியும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கையிலேயே 2 கீழ்னா கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலையோட ஃப்ரேக்னன்ஸ் இது சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த ஃப்ளேவர் வந்து இதில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸும் சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் மட்டன் சுக்கா பொடி சேர்த்துக்கிறேன். மட்டன் சுக்கா பொடி நம்ம சேனலில் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று விருந்து எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று தனியாகவே மட்டன் சுக்கா அப்படின்ற வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸ்லையும் அதோட லிங்க் கொடுக்குறேன். இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து இது சாஃப்ட் ஆகணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசியணும் இல்லையா, அதுக்காக. இப்போது இது நல்லா மசிஞ்சு வர டயத்தில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நான் ஏற்கனவே மட்டனை பொடுசாக கட் பண்ணி வாங்கி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பீஸ் இருக்கக்கூடாது, நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மட்டனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மட்டனோட நல்லா உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக நம்ம இதில் வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுதான் மெயினாக பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கணும், சைடில் எண்ணெய் விடக்கூடாது. அப்படியே செம்மையாக எனக்கு பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. உங்களுக்கும் இதே மாதிரி நாவில் எச்சி ஊறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ நம்மளுடைய மட்டன் சுக்கா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறி தோசைக்கு. இப்போ அதை நம்ம சைடில் ஆற வச்சு எடுத்துடலாம். அடுத்து தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்காக நான் இங்கே தோசை கல் வச்சுருக்கேன். நான் இந்த கல் எங்கே வாங்கினேன், இதை எப்படி சீசன் பண்ணேன் அப்படின்றதும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் சேனலில் பாருங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அதை சீசன் பண்ணிவிட்டு ஒரு முட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறி தோசை ஸ்டஃபிங்கை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த தோசை கல்லில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தோசை கூட ஒரே டயத்தில் ஊற்றிடலாம். ஸோ இந்த நம்ம வந்து கறி தோசைக்கு தோசை மாதிரி மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கல் தோசை மாதிரி கொஞ்சம் குண்டாக தான் ஊற்றிக்கிறணும். அதை ஊற்றிட்டு இந்த 2தையுமே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம முட்டையோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இதை வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா தோசையும் குண்டாக இருக்குது, மட்டனும் இருக்கு இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடையில் தான் எண்ணி கறி பீஸ் வைப்பாங்க, வீட்டில் நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் கறி பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஒரு 2 to 3 minutes ஆகும் இது குக் ஆகுறதுக்கு. இப்போ ஒரு 2 to 3 minutes ஆனதுக்கப்புறம் இதை லைட்டாக வந்து நான் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு 1 minute லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். எனக்கு இன்னைக்கு காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டேன். ஆனால்
இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு கறி தோசை சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் நாளைக்கு காலையில் போய் கறிக்கடையில் கறி வாங்கிட்டு வந்து இதே மாதிரி ஒரு கறி தோசையை செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அந்த இமேஜை என்னை டேக் பண்ணி. இப்போது 2 தோசையாக ஊற்றி காமிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் பெரிய தோசையாக ஒரே தோசையாக ஊற்றி பார்க்கலாமா? நல்லா பெருசாக ஊற்றியாச்சு. அதே மாதிரி ஒரு முட்டை அதே மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு மேலே ஊற்றிட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. அந்த அடுத்த பக்கமும் 1 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை டேக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.